ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கமெண்ட்ஸு ரிப்ளை தான். வாங்க கமெண்ட்ஸ் ரிப்ளை பார்க்க. எத்தனை கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன்னா 17. ஓகே, பாரதி குணா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊர் பவானி பாப்பாவுக்கு டாய்ஸ் ட்ரெஸ்ஸு வாங்கித்தாரேன், ப்ளீஸ் ஆன்சர் மீ. எனக்கு 3 இயர்ஸில் பாப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் அன்புக்கு நன்றி தான் நான் சொல்லுவேன். நன்றி. இன்னைக்குமே இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் சொல்கிறதே போதும். நீங்கள் சொன்னதே எனக்கு பெரிய என் பொண்ணுக்கு நீங்கள் எல்லாம் வாங்கி தந்ததுக்கு அர்த்தம் தான். ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் பிரதீபன் தீபன் அப்படின்னு ஒரு நேம் ஐடி. அதிலருந்து நீ முதல்ல ஒழுங்காக உட்கார்ந்து பழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது கரெக்டு தான். நானே ஒரு சில சமயம் நல்லா இது பண்ண மாட்டேன். ஒரு சில சமயம் இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படிங்கிறதுனால அப்படி உட்காருவேன். இதே வெளியே நான் போயிருந்தேன்னா சம்பளம் போட்டு தான் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இருந்துக்குவேன். நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன். பிரதீபன் தீபன். அப்புறம் பாரதி சமையல் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறவங்க தர இங்கிலீஷெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்மளும் இங்கிலீஷ் பேசுகிறோம். இங்கிலீஷை கூட ரைட் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க. எங்கள் கடவுளோட புண்ணியம் தான் அது. அந்த கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி, பார்க்குறவங்களுக்கும் நன்றி. யாஸ்கித் அப்படிங்கிறவங்க பசிக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என் பிள்ளை என்ன மாதிரி நான் என்ன கொடுத்தாலுமே நான் சாப்பிடுவேன். அதுக்குன்னு பேடாக கமெண்ட் பண்ணிடாதீங்க. சாப்பாடு விஷயத்தில் எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவேன். ஆனால் பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படிதான். யமுனா அப்படிங்கிறவங்க பாப்பாவுக்கு ஆட்டிசம் சிம்டம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, குழந்தையா இருக்கனால இப்போ வலி தெரியாது, பாப்பாவுக்கு வளர்ந்தும் குழந்தையா பார்த்துக்கணும், அது ரொம்ப வேதனை, அப்படி இருக்கக்கூடாது, கடவுளை சரண்யா ப்ளீஸ் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டிசம்னா என்னன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் அது தெரிஞ்சவங்க ஆட்டிசம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எதுக்கும் நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். அது சொன்னதுக்கு நன்றி யமுனா. தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்குறேன். அப்புறம் திவ்யா சரவன் அப்படிங்கிறவங்க காரக்குழம்பு சொன்னால் அதானா, காரக்குழம்பு சொன்னால் ஆனால் வெறும் சாப்பாடு தான் ஊட்டுறான், கொஞ்சம் காரமாக கொடுத்து பழகு, அப்போ தான் நல்லா சாப்பிடுவாங்க. காரம், உப்பு, புளிப்பு, இனிப்பு, ஐடம் அதாவது என்ன சொல்ல, இங்கிலீஷில் நமக்கு வர மாட்டேங்குது சில வார்த்தைகள். ஐடென்டிஃபை பண்ணுவாங்களாம்மா குழந்தைங்க இந்த இது அப்படின்னு பண்ணுவா பாப்பா, நீ எப்போ பாரு சப்புன்னு கொடுக்குற சப்புன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தாங்க கொடுப்பேன். அன்னைக்கு சரி நம்ம வீடியோ எடுக்கிறோம், கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கொடுக்கலாம், ஏன்னா காரமாக ஊற்றி கொடுத்தாலும் பிள்ளைக்கு பச்சை பிள்ளைக்கு இப்படி கொடுக்குறா அப்படின்னு பேசுவாங்க. எப்படி கொடுத்தாலும் பேசுகிறாங்க, பார்த்தீங்களா.
அப்புறம் லைலா லவி அப்படிங்கிற லைலா லவியா என்னன்னு தெரியல. நமக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும். யாரும் தப்பாக நினச்சிக்கிறீங்க, தெரியாமல் படிச்சிருக்கேன். லைலா லவி புரிஞ்சுக்கோங்க. அவங்க கமெண்ட்டை நான் படிக்கிறேன், அப்போ அதான் நானும் சொல்லிடுங்க. ஓகே, மன்னிச்சிருங்க. கடை இட்லி தான், ஆனால் வீட்டில் சத்தான உணவு கொடு, எப்போ பார்த்தாலும் இட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான். கலாவதி துரைராஜ் அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இட்லி தவிர உனக்கு தெரியாதா, அதுவும் கடை இட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து இட்லி சட்டி வந்து இல்லை. நான் எப்பவுமே இட்லி வாங்கியே கொடுக்க மாட்டேன். அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக மாற்றி வந்து இது பண்ணுறேன். ஓகே. அப்புறம் ராஸ்மி, அவங்க பேர் என்னன்னு தெரியல. நான் லைவ்லேயே அவங்க பேர் என்னன்னு கேட்டேன், அவங்க சொன்னாங்க, நான் மறந்துட்டேன், சாரி. அழகு பாப்பா, நைட்டு தான் சாப்பிடல, ஏன் தூக்கம் வருது போல். அப்படி இல்லை சிஸ்டர், அவங்க வந்து தூக்கம் வர்றதுனால அப்படி பண்ணல. அவளுக்கு நான் வந்து இப்போல்லாம் வந்து சாப்பிட்லன்னா சுட்டிக்கணமா அந்த இதை போட்டு விட்ருவேன். அதை பார்த்துட்டே வாங்கிக்குவா 2 வாய். அதே பழக்கமாகி போச்சு, இப்போ வாங்க மாட்டேங்கிறா. அப்புறம் சுமதி சுமோ அப்படிங்கிறவங்க, இட்லி அதிகமாக கொடுக்காதீங்க, பாவம் பாப்பா, நமக்கே இட்லி சாப்பிட்டா என்ன ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதில் அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக நான் இட்லி வாங்கி கொடுக்கல. ஓகே. 10 இது வந்து RJ25 மை ஃப்ரெண்ட் அவங்கங்கிறவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. அழகு இல்லை 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 இல்லை, என் தங்கம் அழுகிற, ஏன் தங்கம் அழுகிற, பெரிய பொண்ணான பின்ன சாப்பிடலாம் தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு தெரியுமா, சிப்ஸு நான் சாப்பிட்டதுக்கு பாப்பா அழுதான்ல, அதுக்கு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ மை ஃப்ரெண்ட், நான் ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் உங்களை. அப்புறம் சோனியா ராஜா அப்படிங்கிறவங்க, பால்வாடியில் கிடைக்கிற ஒரு மாவு வாங்கி கூழ் மாதிரி கஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தாச்சு. பார்த்தீங்கள்ல, இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்களா சோனியா ராஜா? சோனியா ராஜாவா என்னன்னு தெரியல, ஐயோ சாரி. அப்புறம் 12வது கமெண்ட், ஜாஸ்மின், முட்டை போடுங்க சிஸ்டர் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக போடலாம் சிஸ்டர், 3 வயசில் போடலாம். யார் வராங்களோ வரலையோ நம்ம மட்டும் போடலாம், கிராண்டாக பண்ணலான்னு. அதுக்கு தான் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். கடவுள் தான் அருள் புரியணும். அப்புறம் 13வது கமெண்ட், பிங்கிக்குட்டி அப்படிங்கிறவங்க, குழந்தைக்கு ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தை வந்து வருஷா வந்து ஜூலை 15 பிறந்தாங்க. அப்படின்னா இப்போ என்ன ஏஜ் இருக்கும்? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், என்னன்னு தெரியல, நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க, சாரி. அப்புறம் 14வது கமெண்ட், சீல் பாப்பா பாப்பா டபிள்யூ ஷேப்பில் உட்கார வைக்காது, உட்கார நடக்க சிரமப்படுவா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நானும் உட்காராதான் சொல்கிறேன், அவளை தான் உட்கார்றா. அவளுக்கு இப்போ வந்து சொன்னால் புரியாது இல்லையா, கொஞ்சம் போக போக அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய நம்ம சொல்லி மாற்றிக்கலாம். தேங்க்ஸ். அப்புறம் நந்தினிங்கிறவங்க, 16வது கமெண்ட், நீங்கள் ஒரு இட்லி ஃபேமிலியா,
எப்போ பார்த்தாலும் இட்லி தான் செய்கிறேன். இல்லை, கடையில் வாங்கி சாப்பிட்றேன். வீட்டில் க்ளீனாக வை. வீட்டில் லைட் இருக்கா இல்லையா? கருப்பாகவே இருக்குது. உள்ளே நல்லா பார்த்துக்கோ. சரிங்க, கடைசியாக சொன்னீங்களா பார்த்துக்கிறேன். ஓகே. அப்புறம் 17வது கமெண்ட். லாஸ்ட் கமெண்ட். தீக்ஷிதா குளிப்பாட்டி நல்லா ட்ரெஸ் போட்டு விடுப்பா. டெய்லியும் இட்லியே கொடுத்தா சலிப்பாக இருக்கும். வேற இடியாப்பம் ஆப்பம் மாற்றி மாற்றி சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இதுக்கு மேலேயே கமெண்ட் இருக்குது. ஆனால் நான் இவ்வளோத்துக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ரிப்ளை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. பாய்.